ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் தீபிகா. வெல்கம் பேக் டு ஆடி டைரிஸ். இன்னைக்கு வீடியோ என்னவா இருக்க போகுதுன்னா வேலண்டைன்ஸ் டே மேக்கப் டுட்டோரியல் தான் இருக்க போகுது. நான் எப்படி மேக்கப் பண்ணுவேன் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். பின்னாடி கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்துட்டு இது வந்து கிறிஸ்மஸ் வீடியோன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து நான் கிறிஸ்மஸுக்கு வச்சது நான் இன்னுமே ரிமூவ் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. இந்த ஃபெப்பு முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். சரி, எனக்கு எடுக்கவே மனசு வரலையா, அதனால் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் ரிமூவ் பண்ணிடுவேன் ஃபெப்பு முடிச்சுட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே மேக்கப் டுட்டோரியல் தான். இதில் நான் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மேக்கப் வந்து நீங்கள் வந்து மார்னிங் டைம் இல்லைன்னா டே டைம் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் பார்ட்டிக்கெலாம் நீங்கள் போட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். டின்னர் டேட்டு அதுக்கெல்லாம் போடுறீங்களா செம்மையாக இருக்கும். ட்ரெஸ்ஸும் வந்து ரெட் கலர்னு இல்லை, நீங்கள் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் மட்டும் நீங்கள் ரெட்டுனா அதுக்கு தகுந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க. இல்லை வேறு கலர் நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க. மற்றபடி மேக்கப்லாம் அதே மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் எப்படி மேக்கப் பண்ணுவேன்றதை மட்டும் தான் நான் காட்டியிருக்கேன். நீங்களும் இந்த மேக்கப் ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா. இப்போதான் நான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ஐப்ரோலாம் ட்ரிம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஃபேஷியல் ஹேரு இந்த ஐப்ரோலாம் ட்ரிம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் பண்ணும்போது மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதே சமயம் திட்டாலாம் தெரியாது. இப்போ ஃபேஷியல் ஹேர் இருந்து அதுக்கு மேலே நம்ம மேக்கப் போடுறோம் அப்படின்னா ஒரு மாதிரி கிரேயிஷாக இருக்கும். அதே சமயம் ஹேர் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே நம்ம மேக்கப் ப்ராடக்ட்லாம் நம்ம போடும்போது அது ஒரு மாதிரி தெரியும். அது வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சில பேருக்கு பயமாக இருக்கும், ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணால் நிறையா ஹேர் வருமா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே அப்படிலாம் சொல்கிறாங்க, நீ ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணாத, நிறையா வரும் அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரு 3-4 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குதுன்னு ஸ்கின்னு. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு அது மாதிரி நான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது, ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ கெட் ரெடி வித் மீல நான் காட்டுறேன். மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹேர்லாம் ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பின் வச்சு, அப்போ தான் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். என் ஃபேஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கே பாருங்களேன், செம்ம க்ளோவாக இருக்குல்ல. எல்லாமே இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணதுனால தான். நீங்களும் அந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நான் இந்தியாவில் இருக்கும்போது மாய்ஸ்சரைசரே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்தியாவில் வந்து ஸ்கின்னு சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே வந்து எனக்கு குளிர்னால ஸ்கின்னு ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல என் ஃபேஸ்க்கு. மாய்ஸ்சரைசர் தான் ப்ராப்ளம். ஓகேவா, மாய்ஸ்சரைசர் நான் போடவே இல்லை. நான் இது வரைக்கும் நான் வந்து மாய்ஸ்சரைசர் ப்ரைமர்லாம் போட்டு பழக்கமே இல்லை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேக்கப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் என் ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகாது. ஏன்னா என்னோட ஸ்கின் டைப் வந்து இந்தியாவில் வந்து எனக்கு ரொம்ப செட் ஆகிடும். அந்த சன்லைட்டுக்கு அதெல்லாம் நல்லாவே சூப்பராக செட் ஆகிடும். ஆனால் இங்கே எனக்கு அப்படி இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டுலாம் எனக்கு புரியல, ஏன் ஆக்னின்னு சொல்ல முடியாது, ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. நிறைய பிம்பிள் வந்துட்டு அது போகிறதும் வந்து பிளாக் மார்க் ஆகிட்டு போச்சு. ஓகேவா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. ஆனால் 1 இயர் ஆச்சு நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது இது வந்து ஒரு ஆக்னிலாம் கிடையாது, ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுது. அதுவும் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஒரு ஸ்கின்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்ல, அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலை. அதனால செம்மையாக பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணி எனக்கு வந்து இந்த நிவ்யா சாஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ட்ரை ஸ்கின்னுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இங்கே வந்து ரொம்ப ட்ரை ஆச்சு ஸ்கின்னு. நான் இந்தியாவில் இருக்கும்போது நார்மல் ஸ்கின் தான். ஸோ வந்து நீங்கள் வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டாலே நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை நம்ம நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரைமர். அஃப்கோர்ஸ் ப்ரைமர் போட்டால் நம்ம வந்து மேக்கப்லாம் போடுறோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து திட்டாக ஆகாமல் இருக்கும். இதுவும் வந்து நான் கண்டுபிடிச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
இப்போல்லாம் நிறைய யூடியூப்லலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து டக்குன்னு வந்து யாராவது சொன்னாலுமே எனக்கு பயமாக இருக்கும். அவங்க வந்து 100% சொல்லுவாங்க இது போட்டால் நல்லது அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் எங்கே நான் அதை போட்டு நான் டேமேஜ் ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டே போடாமல் இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஃபார்மசி மாதிரி இங்கே பூட்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஃபார்மசி தான் அது. அங்கே போய் கேட்டோம், இந்த மாதிரி ஃபேஸ் வந்து ரொம்ப இந்த டேமேஜ் ஆகுது, என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அவங்கள கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ப்ரைமர் போட்டேனே, ப்ரைமர் வாங்கினேன். மாய்ஸ்சரைசர் எடுக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஸோ ஒன்று ஒன்றும் நான் வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். லிபாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கலர் கரெக்டர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக டார்க் சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு டார்க் சர்க்கிள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே நம்ம மேக்கப் போடும்போது கொஞ்சம் க்ரேஷாக தெரியும். அதனால் இந்த மாதிரி கலர் கரெக்டர் நம்ம யூஸ் பண்ணோன்னா நார்மல் ஆகிடும், நம்ம ஸ்கின் மாதிரியே ஆகிடும். சில பேருக்கு அப்படியே கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும்ல, அதுக்கெலாம் வந்து இந்த பர்பிள்லாம் போட்டால் செட் ஆகும். அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் நான் மோஸ்ட்டாக வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்களேன், காலியாக ஆக போகுது. ஏதாச்சும் பிம்பிள் வந்து உங்களுக்கு பிளாக்காக தெரியுது அப்படின்னா அங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போடலாமா? இந்த மாதிரி குட்டி ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம எங்கெல்லாம் வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணமோ அதுக்கு மேலெலாம் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு ஈக்குவலாக வந்துடும். இன்னொன்று, நம்ம என்னதான் ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி மேக்கப் போடுறோம்ல, மேக்கப் போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ டயர்டாக வந்தாலும், எங்கே வெளியே போயிட்டு எவ்வளோ டயர்டாக வந்தாலும், நைட்டு ஒரு 2 மணியாக வரலாம், 3 மணி வரலாம், எப்போ வேணாலும் வாங்க, ஆனால் இந்த மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்குங்க. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவேன், ஆயில் வச்சுப்பேன், கோகோனட் ஆயில். அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஷ்யூஸ் பேப்பர்லாம் வச்சுப்பேன். கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப் முடிச்சுட்டு வெளியெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி வைப் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்கப் எல்லாமே வெளியே வந்துடும். கோகோனட் ஆயில் வந்து எல்லாத்தையும் வெளில எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, மேக்கப் ரிமூவல்னே இருக்குது, ஒரு வைப் இருக்குது. ஸோ அந்த வைப் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அது வாங்கி வைக்கும்போது சும்மா அந்த வைப் மட்டும், ஒரே ஒரு வைப் மட்டும் எடுத்துட்டோன்னா அது கொஞ்சம் வெட்டாக இருக்கும், வெட் வைப் மாதிரி. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே சும்மா வைப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தூங்கணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு, ஓகேவா? கொஞ்சம் நெக்லேயும் வந்து நம்ம மேக்கப்பை போட்டுக்கணும், ஏன்னா ஃபேஸ் வந்து பிரைட் ஆகிடும், நெக்கு வந்து டல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன். எனக்கு பிடிச்ச 2 டோன் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கின் டோனே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம ஃபவுண்டேஷனுக்குலாம் சூப்பராக செட் ஆகும். இது வந்து என்ன பண்ணணும்னா, தண்ணியில் நல்லா நனைச்சி நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெட்டாக இருக்கணும், ஓகேவா? அப்படியே நம்ம பண்ணும்போது சூப்பராக பிளெண்ட் ஆகும். நம்ம ஃபேஸுக்கு வேண்டிய ஃபவுண்டேஷன் மட்டும் இது வச்சுட்டு மற்றதெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஃபவுண்டேஷன் அப்படியே இழுக்குதே அப்படின்னு நினச்செல்லாம் பயப்படாதீங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ஒட்டினா போதும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சுகர் பிராண்டோட ஃபவுண்டேஷன் போடலாமா? நம்ம போடும்போது இப்போ வந்து நெக்குக்கும் சும்மா கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரே ஃபவுண்டேஷன், கரெக்டான ஃபவுண்டேஷன் வாங்கினாலும் ஓகே. நான் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த சுகர் பிராண்டு தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ எனக்கும் இது செட் ஆகிடுச்சு, நல்லா சூப்பராக செட் ஆகும். இந்தியாவில் இருக்கும்போது எனக்கு சூப்பராக செட் ஆகும், ஏன்னா இந்தியாவில் வந்து எனக்கு நார்மல் ஸ்கின் இல்லையா. ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கிறதுனால எனக்கு சூப்பராக செட் ஆகும். இங்கே வந்து எனக்கு ட்ரை ஸ்கின்னு. ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்போது நம்ம வந்து லிக்விட் ஃபவுண்டேஷனாக நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன், இதுவே தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக. அதுவே எனக்கு வந்து ரொம்ப திட்டாக இருந்துச்சு மேக்கப்லாம் போட்டுட்டு. அப்புறமா தான் தெரிஞ்சுது, ஓகே இந்த மாதிரி ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து நம்ம சாலிடாக யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்போது லிக்விட் ஃபவுண்டேஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.
அதனால் எனக்கு என்ன பண்ணுவேன், நான் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ணுவேன். இதோட ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதையும் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அது உடையாது. ஏன்னா நம்ம லிக்விடாக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. உங்களோட வேலண்டைன்ஸ் டே என்ன பிளான்னு எல்லாம் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் யாராச்சும் வேலண்டைன்ஸ் டேக்கு வெளியே போனீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதனால் நான் இப்போவே மேக்கப் போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐப்ரோ செட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து இந்த பேலட் எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், இந்த ப்ரௌன் கலரு, அதுக்கப்புறம் பிளாக் கலர், இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரௌன் போட்டுக்கலாம். ஸோ நேச்சுரலாக இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப திக்காக அடிக்கிற மாதிரி அடிச்சிடாதீங்க, சும்மா அப்படியே பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் இருக்குதுல்ல, அந்த பிளாக்கை கொஞ்சமாக எடுத்து இங்கேருந்து கவர் பண்ணணும் லைட்டாக. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நேச்சுரலாகவும் இருக்கணும், அதே மாதிரி லைட்டாக நான் கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் ஐப்ரோ ட்ரிம் பண்ணி. ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு ட்ரிம் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதை பண்ணிட்டேன். ஐயோ, இந்த கண்ணுக்கு போட மறந்துட்டேன். ஸ்பெஷலான ஒரு டேயில் தான் நான் ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐப்ரோலாம் ட்ரிம் பண்ணிகிட்டு இருப்பேன். மற்ற டைம்லலாம் பண்ண மாட்டேன், ரொம்பவும் பண்ண மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் வந்து த்ரெட்டிங்லாம் பண்ணுவேன். ரொம்ப பெயினாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் 20 ருபீஸ் ஆரம்பிச்சது, 30 ருபீஸ் ஆரம்பிச்சது, அப்புறம் 50, 100ன்னு போயிட்டே இருக்குது. அப்புறம் நான் பார்த்தேன், நானே வந்து ட்ரிம் பண்ண கற்றுக்கிட்டேன். ரேசர் பிளேடு இருக்கும்ல, அதை வச்சே நான் வந்து அழகாக ட்ரிம் பண்ணிவிடுவேன். சும்மா இப்படி பண்ணிகிட்டே அப்படியே நம்ம கர்வ் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும்னு இல்லை, தூரத்துலேருந்து பார்த்தா நல்லா இருக்கா, ஒரு லைன் தெரியுதா, அது ஓகே. ரொம்ப கொச்சன்னு இருக்கிறத விட இது நல்லாயிருக்கும். கலர் ஐ ஷேடோ இருக்குதுல்ல, இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து அந்த நியூட் கலர் இருக்குதுல்ல, இதை பாருங்கள், நான் தேய்ச்சே வச்சுட்டேன். அந்த மாதிரி இது எனக்கு இந்த கலர் வந்து எனக்கு சூப்பராக செட் ஆகும். ஸோ அதே தான் நான் திருப்பி போட போகிறேன். இப்போ நீங்கள் லேட் நைட் டின்னர்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நியூட் கலரில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். கண் அப்படியே ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதையே கொஞ்சமாக எடுத்து அப்படியே கண்ணுக்கு கீழே நம்ம போடணும். ஓகேவா? கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம் லைட்டாக. அதே மாதிரி நீங்கள் வந்து ஐலைனர் போட்டு கீழே காஜல் போடுறீங்களா, காஜல் போட்டுட்டு சில பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி கீழெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐஷேடோ பேலட்டில் இந்த மாதிரி நியூட் கலர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காஜல் வந்து அதை தாண்டி கீழே வராது. ஸோ இதெல்லாம் ட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஐலைனர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கீழே வந்து காஜல் போட்டுக்கலாம். ப்ளஷ் போட்டுடலாம். இதிலே வந்து சென்டர் பார்ட் நான் எடுக்க போகிறேன். இதில் வந்து 3 ப்ளஷ் இருக்குது. அதில் வந்து நடுவில் இருக்கிறது தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கும், நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் ஓவர் பிங்காக இருக்கும், அப்படியே பார்பி கேர்ள் போடுற மாதிரி இருக்கும். நான் வந்து சென்டரில் இருக்கிறதே தான் யூஸ் பண்ண போகிறேன். தெரியுதா உங்களுக்கு லைட்டாக பிங்கியாக இருக்கிறது? இங்கே பாருங்களேன், ஒரு க்ளோ தெரியுதுல்ல, அழகாக இருக்குது. அதான் நம்மளுக்கு வேணும். அப்படியே இங்கேருந்து வந்து இப்படி கவர் ஆகணும். சும்மா இங்கன்னு மட்டும் இருந்துட்டா அது ஒரு மாதிரி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால நான் இப்படி கவர் பண்ணிப்பேன். இங்கே மட்டும் நம்ம ப்ளஷ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தான் இருக்கும், ஆனால் ஏதோ போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே நம்ம சுற்றி இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபேஸே ஒரு மாதிரி பிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நார்மலாகவே ஒரு பிங்கி டோன் மாதிரி இருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டர். ஓகேவா? இந்த ஹைலைட்டரை வந்து நான் கண்ணுக்கு மேலே ஃபஸ்ட்டு போட்டுக்க போகிறேன்.
அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்து இப்படி வி மாதிரி நம்ம போட்டுக்கலாம் 2 கண்ணுக்கும். ஸோ தட் நம்ம வந்து கண்ணு வந்து நல்லா ஷார்ப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படியே கண்ணு நல்லா டார்க்காக தெரியும். இதே ஹைலைட்டர் வந்து வார்ம் டோனில் இருக்கிறத வந்து நம்ம ஃபேஸுக்கெலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்ப்பீங்க. கையாலே போடப்படும். ஓகேவா? இங்கேருந்து வந்து தெரியுதா? கொஞ்சமா blend பண்ணி விட்டுறணும். இங்கே நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லிப்ஸை கொஞ்சம் ஹைலைட் பண்ணும். நம்ம லிப்ஸ்டிக் போட்டுட்டா அழகாக அதுக்கு மேலே கொஞ்சம் ஹைலைட் பண்ணும்போது லிப்ஸு கொஞ்சம் நல்லா ப்ராடாக தெரியும். ஐப்ரோவுக்கு கீழெல்லாம் போட்டுக்கலாம். ஐப்ரோ மேலே அண்டு கீழே போட்டுக்கிட்டோன்னா ஐப்ரோ கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டும். லிப் பாம் போட்டோம்ல, அதை வந்து நம்ம வைப் பண்ணிடலாம். நீங்கள் மேக்கப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன டவல் வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம ஐலைனர்லாம் போடுறோம், ஏதாச்சும் ஒன்று ஆகும். அப்போ வந்து நம்ம தேடிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு தான் டென்ஷன் ஆகும். ஸோ நீங்கள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வைக்கிறீங்கன்னா கூட ஒரு டவல் வச்சுக்கோங்க. இந்த லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இது வந்து மாமா எர்த்தோட லிப்ஸ்டிக்கு. நல்லா ரெட்டு கலரு. இது போடுவோம். நல்லா இருக்குல்ல? ஆனால் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குது. நம்ம வந்து லிப் லைனர் போடலாம். காஜல் இருக்குதுல்ல, காஜலை வச்சு லிப் லைனர் போடலாம். லிப்ஸோட அவுட்டரில் மட்டும் நம்ம கொஞ்சம் லைட்டாக லைன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட்டுறோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நேச்சுரலாக. இந்த மாதிரி பட்ஸ் வச்சுக்கோங்க. அதால் அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ரெடியா? பசிக்குதா? அப்பா கொஞ்சம் லேட் ஆகட்டும். இன்றைக்கி வீக்கெண்டு, ஓகேவா? ஃப்ரைடே வீக்கெண்டுனாலே எனக்கு ஃப்ரீ. ராஜ் தான் சமைப்பாங்க. ஸோ வந்து நான் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறதுனாலே நான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க உட்காந்துட்டேன். ஓகேவா? நான் சரி வேலண்டைன்ஸ் டேவாக இருக்குது, ஸோ அதுக்கு வந்து நம்ம வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. ஸோ ராஜ் தான் சமைச்சிட்ருக்காங்க. அதான் சப்பாத்தி எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நல்லா இருக்கா? லிப் கிளாஸ் போட்டுக்கலாமா? அழகாக இருக்கா? சூப்பர். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து செட்டிங் ஸ்ப்ரே போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நான் எதுவுமே போடலை, அப்படியே ஃப்ரீயாகவே விட்டுட்டேன். இப்போ நம்ம மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் செட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஹேருக்குமே எதுவுமே பண்ணலை. என் ஹேர் பாருங்களேன், நார்மலாகவே கொஞ்சம் வேவி அண்டு கர்வாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அதோடே விட்டுடலான்னு இருக்கேன். கொஞ்சம் மட்டும் நம்ம வந்து கோம் பண்ணி விட்டுடலாம். ஸ்ட்ரெயிட் நல்லா இருக்கா இல்லை சைட் பார்ட்டிஷன் நல்லா இருக்கா? சைடு தான் நல்லா இருக்குல்ல. நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து
கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் நல்லா இருந்திருக்கும். இப்போ என்னோடது வந்து கொஞ்சம் வேவியாக இருக்குல்ல, அதனால் சைடு தான் நல்லா இருக்கு போல். இந்த ட்ரெஸ்ஸை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு டைம் கூட போடலை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டேன். இப்போது 3rd இயர் வேலண்டைன்ஸ் டே, இதுக்கு இதான் போட போகிறேன். அப்புறம் அக்சசரிஸ் வந்து இதுதான். செயின் போடலை, ஸ்டெட்டு மட்டும் போட்டுக்கலான்னு இருக்கேன். நல்லா இருக்கா? இங்கே தான் வாங்கினேன், தேமூவில் வாங்கினேன். மோஸ்ட்டாக வந்து இங்கே வந்து தேமுலாம் இருக்குது, ஓகேவா? தேமு ஷெயின்லாம் இருக்குது. ஆனால் இப்போ இந்தியாலேயும் வந்து ஷெயின் வந்துருச்சு. தேமு ஷெயினில் என்ன இருக்கோ அதுவே அப்படியே மீஷோவில் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து சைனா ப்ராடக்ட்டு, ஓகேவா? மீஷோலேயும் வந்து சைனா ப்ராடக்ட் வருமா என்னன்னு தெரியல. ஆனால் தேமுவில் எப்படி இருக்கும் டிட்டோவா அதே மாதிரி எல்லாமே இருக்குது மீஷோலேயும். ஸோ வந்து நான் உங்களுக்கு இதே மாதிரி கிடைச்சா நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். நல்லா இருக்கா? ஒயிட் பேர்ல் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். செயின் போட்டால் செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல, போட்டு பார்ப்போம். செயின் இல்லாமல் இருக்கிறது நல்லா இருக்கா இல்லை செயின் போட்டு நல்லா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு நான் ரிமூவ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அடிக்குதோ. நேரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் ஃபோட்டோ வீடியோஸ்லலாம் செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அவுத்துடலாம். ஸ்டெட்டு மட்டும் இருக்கட்டும், ஏன்னா ஸ்டெட்டு நல்லா பெருசாக இருக்குல்ல. நான் வந்து நியூ இயருக்கு ஒரு சாரீ கட்டியிருந்தேன்ல, பிளாக் கலர் சாரீ. அதுக்கு வந்து இந்த இது போட்டிருந்தா சூப்பராக இருக்கும். எனக்கு அப்போ தெரியல, அதுக்கப்புறமா தான் சரி இது வாங்கி போட்டிருக்கலாம்ல அப்படின்னு நினச்சி நான் வாங்கிட்டேன். சரி இதுக்கப்புறம் நம்ம திரும்பி பிளாக் கலர்லாம் போடுறோம் அப்படின்னா இதை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. எஸ், நல்லா இருக்கா? இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மேக்கப் லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.